என்னம்மா? லக்ஷ்மிக்கு சங்கு ஊதியாச்சு. அப்பா வந்தாதான் நான் தூங்குவேன். வெற்றி மாமா வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். வெற்றிதான், எனக்கு நல்லா தெரியும். வெற்றி வந்து எனக்கு ஏங்க நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்ல வெற்றிதான் வந்திருக்கா. எனக்கு நல்லா தெரியும். வெற்றி வெற்றி அப்பா அப்பா மாமா, வெற்றி எங்கடா? வெற்றி எங்க? வெற்றி வந்துட்டானா? இல்ல எங்க? வரலம்மா. என்னடா சொல்ற? மாமா, வெற்றி எங்கடா போனா? எல்லாரும் அவனை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? என் புள்ள எங்க போனா? சொல்லுடா, சொல்லு. அவனுக்கு என்ன ஆச்சு? சொல்லு, சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா. வெற்றிக்கு என்ன ஆச்சு? அவன் எப்படி இருக்கான்னு தெரியாம எல்லாரும் வீட்டுல பட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா. நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? என் வெற்றி எங்க? எனக்கு வெற்றி வேணும்டா. சும்மா இருங்க. என் புள்ளைய எல்லாரும் என்னடா பண்ணீங்க? தண்ணியில தள்ளி விட்டுட்டீங்களா? அவனை தேடி கூட பாக்கலையாடா? தேடி கூட பாக்கலையா? என் புள்ளை என்னடா? அவனுக்கு என்னடா ஆச்சு? சொல்லி தரலையோ? சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, நான் சொல்றேன் சம்பந்தியம்மா. நம்ம லட்சுமி கம்பெனில ஏதோ பார்ட்டி வச்சாங்க. எல்லாரும் அந்த பார்ட்டிக்கு போனாங்களா? போன இடத்துல வெற்றி தம்பி தண்ணியில கால் தவறி விழுந்துட்டாராம். எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளைய ஆரியாயமா கொண்டுட்டீங்களே. தங்கவேலு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. என் புள்ள என்ன ஆனா? சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. அம்மா அம்மா அம்மா, எதுவும் சரியா தெரியலம்மா. நீங்க பதட்டப்படாதீங்கம்மா. தெரியலையா? அவன் என்ன ஆனா ஏதானு தேடி பார்க்கவே இல்லையா? அப்படியே விட்டுட்டீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லையா? ஆனா கிடைக்கல. போலீஸ்க்கு சொல்லிருக்கோம், அவங்க தேடிட்டு இருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியலமா. அப்பா, தண்ணிக்குள்ள போனவன் வெளியில வரலையா? தண்ணிக்குள்ள போனவன் தண்ணியோட போயிட்டாரா? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி என் பிள்ளைய பறி கொடுத்துட்டீங்களேடா. என்னங்க என்னங்க, கேளுங்க. நம்ம புள்ள என்ன ஆனான்னு கேளுங்க, கேளுங்க. ஏதாச்சும் கேளுங்க. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? மாமா, வாயை திறந்து ஏதாச்சும் கேளுங்க. என்னங்க வாயை திறந்து பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க. அப்பா சொல்றத கேளுங்கப்பா. அப்பா பேசாம அழுதுருங்கப்பா. அப்பா அப்பா அழுதுருங்கப்பா. அப்பா அப்பா சொல்றத கேளுங்கப்பா. இந்த மாதிரி இருக்காதீங்க. பேசுங்கப்பா. அப்பா இந்தங்கப்பா, தண்ணி குடிங்கப்பா. அப்பா தண்ணியாவது குடிங்க. அப்பா ஏதாவது பேசுங்கப்பா. என்னங்க ஆச்சு? என்னங்க? அப்பா என்னாச்சு? ஏதாச்சும் பேசுங்க. அப்பா அப்பா அம்மா, என்னங்க பேசுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? என்னங்க தெரியலடி. அப்பா பேசுங்கப்பா. என்னங்க? அப்பா குழந்தைய பாருங்கப்பா. அப்பா தாத்தா, அப்பா எங்க தாத்தா? தாத்தா, அப்பா எங்க? எப்ப வருவாரு? தாத்தா சொல்லுங்க தாத்தா. இந்த பிஞ்சு குழந்தை அப்பா கிட்ட கேக்குது. இதுக்கு என்னடா பதில் சொல்ல போறீங்க?
இருக்கான்னு சொல்ல போறீங்களா இல்ல இல்லன்னு சொல்ல போறீங்களா இல்ல எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியா போய் தூங்க போறீங்களா? ஐயோ, தெரிஞ்சாலாவது ஒப்பாரி வைக்கலாம். இப்ப அதுக்கும் வழி இல்லாம இருக்க. ஏய், கட்டையில போற வயசுல நான் இருக்கேன்டா. வாழ வேண்டிய வயசுல இருக்கிற அவனை பலி கொடுத்துட்டீங்களேடா. டேய், இனிமே நான் என் புள்ள எங்கடா போய் பாப்பேன்? அப்பா இன்னும் எதுவும் உறுதியாகலப்பா. அவன் தண்ணிக்குள்ள போயிட்டானா தப்பிச்சு வந்துட்டானா எதுவும் தெரியலப்பா. ஏய், வாய் மூடுடா. கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குடா? தண்ணியில முழுகினவன் வெளியே வரலடா, எல்லாமே முடிச்சு போச்சுடா. அப்பா இல்லப்பா. இதை என்னாலேயே தாங்க முடியலையே. லட்சுமியால எப்படிடா தாங்க முடியும்? அவன் மேல உசிரியே வச்சிருக்காளே. அவன் உயிரையே விட்டுட்டு வரல. அவன் உயிர் போனது தெரிஞ்சா அவன் உயிரோடவே இருக்க மாட்டேலடா. அவன் உயிரோடவே இருக்க மாட்டேலடா. அவளை எப்படி நான் சமாதானப்படுத்துவேன்? ஐயோ, அத்தை, மாமா எப்போ வந்தீங்க? ஏன் வந்த உடனே அழுதுட்டு இருக்கீங்க? லட்சுமி, நம்ம வெற்றி. அத்தை, வெற்றிக்கு ஒண்ணும் ஆகல அத்தை. அக்கா வந்து உங்களுக்கு டீ கொடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, என்னக்கா நின்னுட்டு இருக்கீங்க? டீ போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். லட்சுமி, நம்ம வெற்றிக்கு அத்தை, வெற்றிக்கு ஒண்ணும் ஆகலன்னு சொல்றேன்ல. இன்னும் வீட்டுக்கு வரலையே. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவுமே ஆகாது, வந்துருவாரு. அம்மா, தண்ணிக்குள்ள போனவன் எப்படிமா வருவா? மாமா, அவர் மண்ணுக்குள்ளேயே போனாலும் வந்துருவாரு. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, அவர் கண்டிப்பா வந்துருவாரு மாமா. அத்தை, சொல்ல மறந்துட்டேன். காலையில அவர் வந்தார் அத்தை. காலையில மாலையும் கழுத்துமா அழகா மாப்பிள்ள மாதிரி வந்தாரு. என்ன சொல்ற? வெற்றி வந்துட்டானா? எங்க வெற்றி? அத்தை, விடிய காலையில 4 மணி இருக்கும். வந்து எனக்கு பூ வச்சு விட்டு பொட்டு வச்சு விட்டு, நான் எங்க போயிட்டேங்கன்னு கேட்டதுக்கு உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னார் அத்தை. என் வெற்றி வந்துட்டானா? மேல இருக்கானா? நெய் வெற்றி. அத்தை, கண்ணு முடிச்சு பார்த்தேன், போயிட்டாரு. கண்ணு முடிச்சு பார்த்ததும் போயிட்டானா? ஆமா அத்தை, அப்போ மணி ஒரு 4:30 இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்துல வந்த கனவு பலிக்கும்ல. நீங்க வேணா பாருங்களேன், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இங்க நிக்க போறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கனவு எப்படி நிஜமாகும்? என்ன அத்தை நீங்க இப்படி சொல்றீங்க? அந்த நேரத்துல கண்ட கனவு பலிக்கும்னு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல. ஐயோ, அதெல்லாம் ஒரு ஆறுதலுக்கு சொல்றது. அத்தை, மத்தவங்களுக்கு வேணா ஆறுதலா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா நடக்க போற ஒண்ணு. வெற்றி கண்டிப்பா வந்துருவாரு, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சொல்லிட்டே இருக்க, நிக்கிற பாத்தியாக்கா. சரி, நானே போட்டு கொண்டு வரேன். லக்ஷ்மி, என்னங்க இவ இப்படி பேசுறா? அவ ஆரம்பத்துல இருந்தே இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. வெற்றி மாமா திரும்ப வந்துருவாரு நம்பிட்டு இருக்காங்க.
நம்பிக்கை என் பிள்ளைய கொண்டு வந்துருமாங்க. இல்ல இல்ல என் புள்ள போயிட்டாங்க. போயிட்டா. அமரு இந்தா அடம் பண்ணாம எல்லாத்தையும் குடி. தேனு, என்னம்மா? சம்பந்தியமா வந்திருக்காங்களே, அவங்க எங்கடி தங்குவாங்க? இது என்னம்மா கேள்வி? அவங்களோட ரூம்ல அவங்க தங்க போறாங்க. அப்ப நான் எங்கடி தங்குவேன்? ம். அம்மா, இவ்ளோ பெரிய வீட்ல தங்கறதா உனக்கு பிரச்சனையா? காலை நீட்டி படுக்க ஒரு இடம் வேணும், அவ்வளவுதானே? அதுக்காக மெத்த படிக்கு கீழே படுக்க சொல்றியா என்ன? ஏன் அங்க கூட படுக்கலாம், கிச்சன்ல படுக்கலாம், ஹால்ல படுக்கலாம், தேவைன்னா மொட்டை மாடியில கூட படுக்கலாம். போ. ஆ? ஏண்டி நாய் பூனை தூங்குற இடமாவே சொல்றியடி? நான் உன்னை பெத்த தாய்டி. ஷோ. ஏமா, இப்ப நம்ம என்ன பிரச்சனையில இருக்கிறோம்? தண்ணில போன வெற்றி உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. வீடே அல்லல கோலப்பட்டு இருக்கு. இதுல சொகமா தூங்க இடம் இல்லைங்கிற கவலையா உனக்கு? அடியே, அந்த கவலை 2 நாளைக்கு தாண்டி. ஆனா இந்த கவலை ஆயுசுக்கும் இருக்குண்டி. என்ன சொன்ன 2 நாளா? ஆ. செத்தா துக்கம் 2 நாளைக்கு தானே. அடி பாவி, எப்படி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் யார் காதுலயாவது விழுந்தா என்ன ஆகும்? அத விடுறி, என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லு. ஏமா, உனக்கு தூங்குறதுக்கு தானே ஒரு இடம் வேணும். எங்கேயாவது போய் படுத்து தொலைப்ப. ஏண்டி, அதுக்காக சுடுகாட்டுல போய் படுத்துக்க முடியுமா? நீ அங்க போய் படுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அடி பாவி, என்னடி இப்படி சொல்ற? நான் உன்னை பெத்த தாய். இத பாரு, பெத்த தாயின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே வாயில குத்துவேன். எப்ப பாரு தாய் தாயின்னு. சீ. சரி சரி தேனு, உனக்கு வேணா எனக்கு வேணா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? பேசாம நான் லட்சுமி ரூம்ல போய் படுத்துக்கவா? லட்சுமி ரூம்லயா? ஆமாண்டி, அதான் ஆளே இல்லையே, துணைக்கு துணையுமாச்சு, எனக்கு ரூமும் ஆச்சு. என்னடி சொல்ற? ஐயோ அம்மா, உன்னை இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா. இல்லடி, அதாண்டி எனக்கு கரெக்டான ரூமா தெரியுது. மா இத பாரு, அங்கெல்லாம் போற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். அடியே, உன்னை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, போ. என்ன நீ 6 அமர இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க, தேடிட்டு இருக்காங்கன்னு? ஷோ, ஏ போடி, கூப்பிடுறாங்கடி. சரி போறேன், இந்தா இவனுக்கு இந்த பாலை கொடு. ஏய், ஒழுங்கா குடிடா. ஐயோ, இவ ஒருத்திச்ச. ஐயோ, என்ன இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கா இவ கிட்ட ஒரு பொய்ய சொல்லி வெளியில அனுப்புறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. சை. அமர்ச்செல்லா, பால் குடி செல்ல குட்டி, பால் குடி குடிச்சிரு, பால் குடிச்சிரு. குடிடா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. குடி, அப்படியே மெதுவா குடி. எப்படியாவது லட்சுமியோட ரூம புடிச்சிட வேண்டியதுதான். புடிச்சிருவோம். அம்மா, நாம எங்க போறோம்னு சொல்லாம கிளம்புடின்னு என்னை கூட்டிட்டு போறீங்களே, நாம இப்ப எங்கம்மா போறோம்? போனது சொல்றேன்டி. சரிம்மா. அம்மா, நான் வீட்லயே சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு உங்க Dress செம்ம கலக்கலா இருக்குமா? இதை விட கலக்கலான Dress கைவசம் இல்லடி. இருந்திருந்தா அதை தான் போட்டிருப்பேன். ஏமா, நம்ம ஏதாவது விஐபி வீட்டு கல்யாணத்துக்கு போறோமா? கல்யாணத்துக்கு இல்லடி, கருமாதிக்கு போறோம். கருமாதிக்கா? ஏமா, இந்த மாதிரி Dress எல்லாம் கருமாதிக்கு போடுவாங்களாமா? செத்தது நம்ம பரம எதிரியா இருந்தா? ஓ, அம்மா இப்ப புரிஞ்சிடுச்சுமா, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. என்ன, அந்த லக்ஷ்மியோட டெட் பாடி வந்துடுச்சாமா? இவ்வளவு நேரத்துக்கு அந்த டெட் பாடி வராமையாடி இருந்திருக்கோம். வந்திருக்கோம். ஆமாமாமா, என் நாட்டு ஆடினாவ, அதுவும் உங்ககிட்ட ஆடினா யாராவது ஜெயிக்க முடியுமாமா? ஆமாமா, இவ்வளவு தூரம் போறோமே, மாலை எதுவும் வாங்கலையேமா? ஐயோ, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின இரு. சொல்லுங்கம்மா. ஹலோ, விஷயம் கேள்விப்பட்டீங்களா?
ரிஷி குரூப்போட புது பார்ட்னர் லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்களாமே. என்னம்மா சொல்றீங்க? அவங்க சின்ன வயசாச்சே. சின்ன வயசோ பெரிய வயசோ தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் வந்திருக்கு. ஆமா, நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம சங்கத்து சார்பா ஒரு பெரிய மாலையை வாங்கிட்டு அவைலபிள் மெம்பர்ஸ் எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நேரா போயிடுங்க. நீங்க வரலையாம்மா? நீங்க முன்னாடி போங்க, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா. இடியட், நான் வரலையான்னு கேக்குறான். என்னோட நிம்மதியை கெடுத்தவளுக்கு நான் வந்து கடைசி மரியாதை செலுத்தி அனுப்பி வைக்கலனா எப்படி? ஆமாமா. அவ எரிஞ்சு சாம்பலாகி மண்ணோட மண்ணா போறத நான் என் கண் குளிர பாக்கணும்டி. ஆமாமா. அம்மா, அவ அடங்கி கிடக்கிறத பாக்கணும்னு எனக்கும் ஆசையாதாம்மா இருக்கு. ஏமா, நம்ம ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் கரெக்டா வந்துருவாங்கல்லம்மா? எல்லாரும் எப்படி அலறி அடிச்சிட்டு வருவாங்கன்னு பாரு. சரிம்மா. என்ன 2 பேரும் இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க? பஸ்ல வந்திருப்பீங்க, டயர்டா இருக்கும்ல, போய் 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. என்ன அத்தை, சொல்லிட்டே இருக்கேன்ல, போங்க அத்தை. லக்ஷ்மி. சார் வாங்க சார். வாங்கண்ணா. சார் உட்காருங்க. ஐயா வணக்கம் ஐயா. சார் என்ன சாப்பிடுறீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஓகே, டீ எடுத்துட்டு வரவா? இருக்கட்டும். உங்களுக்கு ஸ்ட்ராங்கா, உங்களுக்கு லைட்டா கொண்டு வரேன். லக்ஷ்மி வேணாம், நாங்க வீட்ல சாப்பிட்டு தான் வந்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சுட்டு வரதுக்கு உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி, அதுக்கு என்ன, போயிட்டு வந்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. ஓகே. தம்பி, நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல தானே லட்சுமி கூட வெற்றியை சென்னைக்கு அடிச்சு வச்ச. இப்ப வெற்றிக்கு இப்படி ஆகி போச்சு தம்பி. ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எதிர்பாராத விதமா அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவன் இருக்கானா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல தம்பி. இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு சம்பவமே நடந்த மாதிரி காட்டிக்காம எப்படி பேசிட்டு போறா பாத்தீங்களா? வெற்றி வந்துருவாருன்னு அவங்க நம்பிக்கையோட இருக்காங்க. அது நம்பிக்கையா இல்ல அவ தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாளா? அவளை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என் புள்ள போனது போயிட்டா, இவளையும் நாங்க இழக்க விரும்பல. அவ மனசுல இருக்கிறது எல்லாம் கொட்டி தீர்த்துட்டா போதும். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவளை 4 அரை அரைஞ்சாவது அவளை அள வைக்கணும்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த அளவுக்கு ஆத்திரமா இருக்கு தம்பி. அவங்க வெற்றி வந்துருவாருங்கிற நம்பிக்கையில தைரியமா இருக்காங்க. அவ நம்புற மாதிரி எங்களால நம்ப முடியாது. அவ மாதிரி எங்களால தைரியமா இருக்கவும் முடியாது. வணக்கம். என்னையா, டெட் பாடி வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி தெரியலையம்மா. விசாரிச்சிருக்கலாம்ல. சரி ஓகே, மாலை எங்க? மாலை கார்ல இருக்குமா? சரி ஓகே, மாலை எடுத்துட்டு வாங்க. சங்கத்து தலைவி வந்திருக்கேன்னு உள்ள இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்கம்மா, மாலை எடுத்துட்டு வாங்க. எங்க போனாலும் வந்துடுறான். கர்மாதி வீடா இருந்தாலும் கல்யாண வீடா இருந்தாலும் இவன் தான் முதல் நாளா வந்து நிப்பான் போல. வா. ஐயா, சங்க தலைவி வராங்க. என்ன மாலையோட வர்றாங்களேம்மா? என்னம்மா அது? இளவு வீடு மாதிரியே இல்ல, 4 ஜோடி செருப்பு தான் கிடக்கு. ஒப்பாரி சத்தம் கூட கேட்கலையேம்மா. ஏய், அவளே ஒரு அனாதை நாய். அவளுக்கு யாரு இருக்க போறாங்க? அந்த வீட்ல இருக்க 4 பேர் தான் இருப்பாங்க. உங்க மாலை தான் மாலையா இருக்கும் போல இருக்கு. ஆமாண்டி, என்னோட எதிரிக்கு ஏன் மாலை தான் முதல் மாலை. அது வாழறப்பல சாவரப்ப. வா போலாம். ஊருக்கே தெரிஞ்சிருக்கே. ஆனா நம்ம வீட்டுல
அவனை இன்னும் தேடுறதா சொல்லிட்டு இருக்காங்களே. ஐயோ வெற்றி. எங்க டெட் பாடி இன்னும் வரலையா? ஏய் உனக்கு யார் சொன்னது? இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? நாம மோசம் போயிட்டு வரலையாம, மோசம் போயிட்டோம். என் புள்ள. அம்மா அழாதீங்கம்மா. உங்களுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த சின்ன வயசுல லக்ஷ்மிக்கு இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பா கொஞ்சம் கூட அதை நான் நினைச்சு பார்க்கலம்மா. அழாதீங்க. ஆடு நினையுதேன்னு ஓனா எழுத கதையா இருக்குது. மகதி ஒழுங்கா இருந்து போ. ஏய் என்ன இதுக்கு விரட்டுற? அதான் எல்லாம் முடிச்சு போச்சுல்ல. இங்க பாரு மகதி, இவங்க எல்லாருமே ஏற்கனவே மன உளைச்சலா இருக்காங்க. நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி அவங்க மனசை உடைச்சிடாத. இங்க பார், நான் உன்கிட்ட பேச வரல. இந்த குடும்பத்துக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு என்ன, லக்ஷ்மியை வச்சு சாதிக்க வேண்டிய எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்ட. பாவம் இழப்பு இந்த குடும்பத்துக்கு தானே. லக்ஷ்மி இல்லாம இந்த குடும்பம் எப்படிதான் கரையேற போதும் தெரியல. ஆமா, லக்ஷ்மியோட டெட் பாடி கூட இன்னும் வரலையாமே. பாவம் லக்ஷ்மி வெரி பிரில்லியன்ட் லேடி. போய் சேர்ந்துட்டா. அவ சாவுக்கு நீதான் பதில் சொல்லி ஆகணும். நான் எதுக்கு பதில் சொன்னோம்? அவங்களே சொல்வாங்க. செத்தவளை போய் சாட்சி கூப்பிடுறியே, நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்ப? அம்மா அம்மா ஏய் சும்மா ரெடி. சாவு வீட்ல நானும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா, ஆனா இங்க நடக்கிற கொடுமையை பார்த்தா என்னால தாங்கிக்க முடியல. இங்க என்ன கொடுமை நடந்தது?